அன்பான பிள்ளைகளுக்கு இனிமையான வணக்கம். இன்று நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் அழகான சகுரா மலரை எப்படி செய்யலாங்கிறது தான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இது பாருங்கள், எவ்வளவு அழகாக இருக்கிறது சகுரா மலர். இது ஜப்பான் பாஷையில் அல்லது ஜப்பானில் ரொம்ப வசந்த காலத்தில் அழகான ஒரு மலர் என்று சொல்லுவாங்க. பூத்து குலுங்கக்கூடிய மலர் இந்த சகுரா மலர். அழகான ஒரு நிறத்தில் இருக்கும். இதை பார்க்கும்போது மிக அழகாக இருக்கும், கண்களுக்கு குளிர்ச்சியாக இருக்கும். இதை பார்த்திங்களா, நாங்கள் வித்தியாசமாக இதை வெட்டி இருக்கிறோம். இது எப்படி நாங்கள் வெட்டினோம், எப்படி நாங்கள் வித்தியாசமாக இதை செய்திருக்கிறோன்னு பாருங்கள். இப்போ ஒரிகமி பாணியில் பொதுவாக நாங்கள் கடதாசியை மடித்து தான் இந்த மலர்களை செய்வது உண்டு. ஆனால் இன்று நாங்கள் வித்தியாசமாக இந்த மலர்களை நான் செய்திருக்கிறேன். ஜப்பானில் கிரிகம் என்று சொல்லுவாங்க இந்த பாணியில். எப்படி, அதாவது கடதாசியை வெட்டி அலங்காரப்படுத்துறதுக்கு கிரிகம் என்று சொல்லுவாங்க. இப்போ இன்றைக்கு நான் எங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த கிரிகம் பாணியில் அழகான இந்த சகுரா மலரை நாங்கள் எப்படி வெட்டி எடுத்துக்கொள்ளலான்னு பார்க்கலாம். கவனமாக பார்த்து கொள்ளுங்க. முதல்ல 4 சதுரம் கொண்ட ஒரு கடதாசியை எடுத்துக்கொள்ளலாம். முதல்ல நீங்கள் இது செய்யும்போது ரொம்ப நல்ல கடதாசி தான் வேணுமென்று நினைக்க வேண்டாம். வீட்டில் இருக்கக்கூடிய பத்திரிகைகளோ அல்லது மேகசின்களோ ஏதாவது புத்தகங்களுடைய பேஜ் ஏதாவது இருந்தால் கூட அதை நீங்கள் பயன்படுத்தி இப்படியான சகுரா மலரை நாங்கள் செய்து கொள்ளலாம். முதல்ல நீங்கள் ஒரு பழைய பத்திரிகையை எடுத்து வெட்டி பார்த்து பழகி கொள்ளுங்க. அதை பிறகு நீங்கள் இப்போ தேவையான சமயங்களில் உங்களுக்கு விருப்பமான அலங்கார கடதாசிகளில் அலங்கார தேவையான கலர்களில் இதை செய்து கொள்ளலாம். இப்போ சகுரா மலரை நாங்கள் செய்கிறதுக்கு சரியான இப்படி 4 சதுரம் கொண்ட ஒரு அமைப்பு எடுத்துக்கொள்ளலாம். முதல்ல எப்போவுமே நாங்கள் அடிக்கடி செய்கிற 15 சென்டிமீட்டர் நீளமாக அழகமாக கொண்ட ஒரு கடதாசியை நான் எடுத்துருக்கிறேன். இப்போ பாருங்கள், இதை எப்படி நாங்கள் மடித்துக்கொள்ள வேண்டும். வளமையாக அப்படி நாங்கள் மடிப்போமோ மலர்கள் செய்வதற்கு, அதுபோல் முக்கணும் போல் வந்துட்டு தானே. இப்போது கீழ்ப்பக்கம் பாருங்கள். இதுக்கு பிறகு சரியாக நடுவுக்கு வர மாதிரி நேராக இப்படி இந்த முக்கோண அமைப்பில் நாங்கள் மடித்து கொள்ள வேண்டும். 2 மடித்து கொள்ள வேண்டும். ஆனால் மடித்து நாங்கள் கோடு விழாத வண்ணம் கொஞ்சம் மடித்து எடுத்துட்டு இப்படி மேல் நோக்கி மடிக்க வேண்டும். அதுக்கு பிறகு இப்படி 2 மடித்தம் தானே. இந்த இடத்துல ஒரு நடுவால் இருந்து அதுக்கு முதல்ல மேல் பகுதியிலிருந்து இப்படி கீழ்ப்பகுதிக்கு இப்படி மடித்து அழுத்தி பாருங்க. இனி இதை எடுத்து இப்படி இந்த கோடு இருக்கக்கூடிய பக்கத்தில் இப்படி சேர்ற மாதிரி இப்படி மேல் நோக்கி நாங்கள் மடிக்கணும். இனி பாருங்க, இந்த மீத பகுதி இருக்குது தானே, இதையும் எடுத்து இப்போ மடித்தந்தானே. இந்த கோடு தெரியுது தானே, அதுக்கு பக்கத்தில் இல்லாமல் கீழ்ப்பக்கமாக இப்படி இந்த மூளைக்கு வர மாதிரி நாங்கள் இப்படி மடிக்க வேணும். இனி இந்த கீழ்ப்பகுதி எடுத்து மேல் நோக்கி மீண்டும் நாங்கள் மடிக்க வேணும். இப்படி இனி இதை பாருங்க, இப்படி முதல்ல நாங்கள் மடித்தோம் தானே, அந்த பகுதியை இப்படி மேல் நோக்கி இப்படி மடித்துக்கொள்ள வேண்டும். இப்போ பாருங்க, இந்த பூக்களுடைய இதழ்கள் பகுதி எப்படி வரப்போகுதுன்னு நாங்கள் பார்க்கலாம். இனி இந்த இடத்துல இப்படி வெட்டினா 5 இதழ்கள் வரும். ஆனால் நாங்கள் வெட்டும்போது இப்படி இது போல் வர வேணும். இப்போ நாங்கள் இடப்பக்கம் வலப்பக்கம் என்று மாற்றிக்கொள்ளாமல் இப்படி வலது பக்கம் மட்டும் நாங்கள் வெட்டிக்கொள்ள வேண்டும். பாருங்கள், இதை இந்த இடத்துல ஒரு பேணியால்
நாங்கள் இப்படி அடையாளமிட்டு கொள்ள வேண்டும். முதல்ல இதோ இப்படி இந்த பூவில் பாருங்க, இதோ இந்த பகுதி இருக்குது தானே, கோடுகள் தெரியுது தானே. இந்த கோடுகள பக்கத்தில் தான் இதனுடைய பகுதி இருக்குது. இதோ நாங்கள் ஏதாவது வரையும் போது இந்த இடத்துல அந்த பூவினுடைய இதழினுடைய நுனி பகுதி இருப்பதாக நாங்கள் எண்ணிக்கொள்ள வேண்டும். சரியா? இப்படி ஒரு சின்ன ஒரு கோடு இட்டு அதை நாங்கள் வெட்டி எடுத்துக்கொள்ள வேண்டும். அதன் பிறகு நாங்கள் இப்படி பாருங்க, ஒரு வட்டமாக இப்படி கீறி பாருங்க, இப்படி இப்படி ஒரு பாதியாக நாங்கள் வரைந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். இனி இதை நாங்கள் இப்படி கவனமாக நாங்கள் கீறி வைத்திருக்க பகுதியை இப்படி லேசாக நாங்கள் வெட்டி கொள்ள வேண்டும். இதோ பார்த்தீங்களா? இதை இப்போ விரித்து பார்க்கும்போது பாருங்க, எவ்வளவு அழகான சக்குரா மலர் கிடைச்சிட்டுது. இது இப்போ இந்த மீதி பகுதி இருக்கு தானே, இதை நாங்கள் விரித்து பார்ப்போம். இதோ விரித்து பார்க்கும்போது இதோ பாருங்க, எவ்வளவு அழகா, அவ்வளவு அழகான ஒரு சக்குரா மலர் இருக்கு. நீங்கள் விரும்பினா இந்த வெட்டி இந்த பகுதியை வீசாமல் இதை அப்படியே நாங்கள் ஒட்டி கொள்ளலாம். இப்போ உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு இதை வைத்து கூட அழகாக கலர் பண்ணி நீங்கள் அழகான ஒரு சித்திரத்தை நீங்கள் வரைந்து கொள்ளலாம். இப்போ இதை வீசாமல் நாங்கள் ஒரு அலங்காரத்தை கூட செய்து கொள்ளலாம். இப்போ பாருங்கள், இந்த படத்தை பாருங்கள். இதில் நாங்கள் அலங்காரம் செய்யும் போது இந்த மீதப்படுற இப்படியான கடதாசிகளை நான் வீச மாட்டேன். நான் வேறாக எடுத்து வைத்துக்கொள்வேன். என்ன இன்னொரு இப்படி ஒரு சின்ன ஒரு பகுதியை வெட்டுறதுக்கு நாங்கள் இன்னொரு புதிய ஒரு கடதாசியை வெட்ட தேவையில்லை தானே. ஆகவே ஏற்கனவே நாங்கள் வெட்டி வைத்திருக்கக்கூடிய பகுதியில் இப்படி எஞ்சி இருந்தால் அதை பத்திரமா எடுத்து வைத்திருந்தால் நாங்கள் இதுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம். இப்போ பாருங்கள், 3 இந்த மலர்களை இப்போ நாங்கள் அலங்காரப்படுத்துறதுக்கு எப்படியான ஒரு அமைப்பு இருக்கிறதுன்னு பாருங்கள். அதே போல் இந்த சின்ன இதழ்கள் 5 இதழ்களையும் நான் இதில் வைத்திருக்கேன். இப்போ பாருங்க, இப்போ எங்களுக்கு வேணுமெண்டா இதை முதல்ல வரைந்து கொள்ளலாம். அதாவது இந்த கடதாசி மிகிற மாதிரி, அதாவது அதை நாங்கள் வீசாமல் அது எஞ்சி இருக்கிற மாதிரி நாங்கள் வரைந்து அதை வெட்டி கொள்ளலாம். இதோ இப்படி கோடுகளை வரைந்து இந்த கடதாசியை நாங்கள் வீண்படுத்தாமல் மிக சுலபமாகவும் அதை எஞ்சி பிரிதொரு கைவேலைக்கு பயன்படுத்தக்கூடியவாறும் நாங்கள் இதை வெட்டி கொள்ளலாம். எஞ்சிருக்க கடதாசியை நாங்கள் கவனமாக வைத்திருந்தால் வேறொரு அலங்காரத்துக்கு அதை பயன்படுத்தலாம். இதோ இந்த கடதாசியை வீசாதீங்க, கவனமாக எடுத்து வைங்க. இன்னொரு கைவேலை செய்யும் போது அது எங்களுக்கு நிச்சயமாக தேவைப்படும். சரியா? இது மாதிரி இப்படி ஏற்கனவே நான் செய்து வைத்திருந்த இந்த மலர்களில் எஞ்சி இருந்த கடதாசியில் தான் நான் இப்படி வெட்டி எடுத்து வைத்திருந்தேன். இப்போ பாருங்கள், அதாவது 5 சென்டிமீட்டர் நீளம் அகலம் கொண்ட இந்த கடதாசியில் தான் நான் செய்திருந்தேன். இப்போ இதை நாங்கள் ஒட்டலாம். முதல்ல இந்த தண்டு பகுதியை நாங்கள் ஒட்டி விடுவோம். இப்போ பாருங்க, இனி பூக்கு நடுப்பகுதியில், இந்த மலருடைய நடுப்பகுதியில் கம்மை கொஞ்சம் விட்டு நாங்கள் இப்படி
இதோ இப்படி ஒட்டலாம். அதுபோல் இன்னொரு மலருக்கும் நடுவில் இப்படி பசியிட்டு கம்மிட்டு இதோ இந்த இடத்துல இப்படி ஒட்டிக்கொள்ளலாம். இன்னொரு மலர் இந்த இடத்துல ஒட்டலாம். ஏதோ இப்ப பாருங்க எவ்வளவு அழகா இருக்குண்டு. இனி நாங்க வந்து இந்த இதழ்கள் 5 நாங்க ஒட்டலாம். அதை இப்படி நாங்க வெட்டலாம். இதோ இப்படி இப்போ எங்களுக்கு அளவான தேவையான அளவுகளை நாங்கள் வெட்டி இப்படி மடித்து, சில சமயங்களில் நாங்கள் இப்படி மடிப்போம், இப்படி மடிப்போம், இந்த மாதிரி மடிப்போம். இதோ இனி இப்படி மடித்து இதை இப்படி மடித்து பாருங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்குமே, எப்போவுமே நாங்கள் செய்யும் போது இந்த வலது பக்கமாக நான் வெட்ட சொல்லி கொடுத்தேன் தானே. இப்போ இடப்பக்கமாக நாங்கள் வெட்டினா எப்படி இது வருதுன்னு பார்ப்போம். நான் ஏற்கனவே உங்களுக்கு வல பக்கம் தான் வெட்ட சொன்னேன். ஆனால் இதில் நாங்கள் இடப்பக்கமாக வெட்டினா எப்படி அமைப்பு வருதுன்னு பார்க்கலாம். இதோ பாருங்க. இடது பக்கமாக வெட்டினா எங்களுக்கு இந்த இதழ்கள் மட்டும்தான் கிடைக்கும். இதோ ஆகவே நீங்கள் வெட்டுறதுக்கு முதல்ல யோசித்து கொள்ளுங்க, நாங்கள் என்ன செய்ய போகிறோம். அதாவது இதழ்களை வேறையாக வெட்டி எப்படி நாங்கள் செய்கிறது, அல்லது பூக்களை வெட்டி அப்படி நாங்கள் எடுக்கிறதுங்கிறத நீங்கள் யோசித்து கொள்ளுங்க. அதை பொறுத்து தான் நீங்கள் வலது பக்கம் வெட்ட போகிறீங்களா இடது பக்கம் வெட்டுறீங்களாங்கிறத பார்க்கலாம். வலது பக்கம் நீங்கள் வெட்டினீங்கன்னா பூ கிடைக்கும், இடது பக்கம் வெட்டினா இதழ்கள் கிடைக்கும். இப்போ பாருங்க எங்களுடைய அலங்காரம் எவ்வளோ அழகாக இருக்குண்டு. இதோ எவ்வளவு அழகாக இருக்கு. இப்போ சக்குரா மலர் எப்படி இதழ்களை விரித்து இருக்கிறதுங்கிறத இந்த அலங்காரம் மூலமாக நாங்கள் உங்களுக்கு காட்டியிருக்கிறோம். ஆகவே உங்களுக்கு விருப்பமான நிறங்களில் வந்து நீங்கள் அழகழகாக இன்னும் செய்யலாம். ஆகவே பிள்ளைகளுக்கு தெரியும், நீங்கள் சந்தோஷமாக ரசனையோடு இதெல்லாம் தெரிந்து கொண்டிருப்பீங்க என்று நம்புகிறோம். சரி, இன்னும் நாங்கள் ஆவலோடு எதிர்பார்த்துருக்க உங்களுடைய விமர்சனங்களை எதிர்பார்த்து. ஆகவே எங்கள் டிபி கிட்ஸ் சேனலோடு இணைந்திருங்க, கமெண்ட் பண்ணுங்கள், லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்போதும் எங்களோடு இணைந்திருங்க. மீண்டும் சந்திப்போம்.